அதுக்கப்புறம் போனா கருப்படிச்சு என்னமோ பண்ணி அசிங்கப்படுத்தி இந்த முடியெல்லாம் கழிச்சு விட்டு ஒரு புடவையை கட்டினேன். அழுக்கா இருந்து இந்த புடவை. பாலா சார் பார்த்துட்டு ஏன் இந்த பொண்ணை இப்படி பண்ணிட்டீங்க, அந்த பொண்ணு அழகா இருக்கும், அந்த பொண்ணு அழகா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவான்னு என்ன அப்படி பார்த்தாரு. பார்த்துட்டு என்ன இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு, இன்னும் அழுக்கு பண்ணுங்க அப்படின்னாரு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ இப்படிதான் நம்ம முழு படமா அழுக்கு பண்ணி தான் நம்மள பண்ணுவாங்களா, அந்த புடவையை கொஞ்சம் மண்ணில் போட்டு பெரட்டி கொடுங்க அப்படின்னாரு. இதுவே அழுக்கா இருக்கு, இன்னும் மண்ணில் வேற போட்டு பெரட்டி தருவாங்களாமே அப்படின்ட்டு இருந்தாரு. அப்புறம் போய் விக்ரம் சார் பார்த்தோன்னா அவரு பயங்கர அழுக்கா இருந்தாரு. பக்கத்துல சூர்யா படுகோரமா இருந்தாரு. ஓ பேரழகர்களே இப்படி இருக்கும் போது நான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா. அதாவது விக்ரம் சார் எப்படின்னா எனக்கு இன்னமும் அந்த ஷார்ட் ஞாபகம் இருக்கு. நான் போயிட்டு இப்படி நான் குனிஞ்சிட்டு இப்படி இருந்தேன். அப்புறம் விக்ரம் அப்படி இருந்தாரு, இப்படி பார்த்தேன். அவரு அந்த பல்லு வேற ஒரு பல் செட் வேற போட்டுட்டு இருந்தாரு. முடியெல்லாம் இல்ல அப்படி பார்த்தேன். சிரிக்கலாம் முடியாதாங்க. பாலா சார்னா எல்லாருமே டைப்